இந்த ஆக்டர் ஸ்ரீக்கு என்ன தான் பாச்சு? இஸ் ஹி அவுட் ஆஃப் மைண்ட்? ரொம்ப வியர்டான கான்டென்ட்லாம் போஸ்ட் பண்ணுறாரு சோஷியல் மீடியாவில். ஹாஃப் நேக்கடாக இருக்கார். ரொம்ப அனாயிங்காக இருக்குது. அவருக்கு சான்சஸ் கிடைக்கலையா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில்? அதனால் இப்படி ஆகிட்டாரா? ட்ரக் அடிக்ட் ஆகிட்டாரா? அண்ட் மென்டலி சிக் ஆகிட்டாரா? அண்ட் எதோ பயங்கரமான சில ட்ரால்ஸ் எல்லாம் கூட நான் பார்த்தேன். ரொம்ப நக்கலாக நையாண்டியாக நிறையா போஸ்ட் வந்து நான் பார்த்தேன். ஸோ உங்களெல்லாம் நான் ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு இந்த வீடியோக்குள்ளே போகணுன்னு நினைக்கிறேன். Do you think you all are mentally healthy, mentally fit? ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்னு ஒரு டெஸ்ட் எடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி நீங்கள்லாம் மென்டலி ஃபிட்டா? பார்த்துடலாமா? இந்த வீடியோ எண்ணில் தெரிஞ்சிடும் நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க, என்ன மனநிலையில் இருக்கீங்கன்னு. ஸோ அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஜெயந்தி வாசு ஃப்ரம் கோயம்புத்தூர். ஓகே, நான் இன்றைக்கி வேறு ஒரு கான்டென்ட் பேசுறதுக்கு தாங்க ரெடியான ஆக்சுவலி. அண்ட் அது வந்து லக்கிலி நான் ஸ்ரீயோட போஸ்ட் ஒன்று வந்து பார்த்தேன். நான் அதை டீட்டெயில்டாக சொல்கிறேன். பட் நான் ஜென்ரலாக வந்து எனக்கு பப்ளிக் சப்போர்ட் எவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சு எல்லாருக்கும் அந்த ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? ஸோ எனக்கு வந்து நீங்கள் இந்த போஸ்ட் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதெல்லாம் நான் சொல்லுவேன். உங்களோட மனசில் என்ன தோணுதோ அதை காமெண்ட் பண்ணுங்கன்னெலாம் சொல்லுவேன். இந்த வீடியோவில் நான் சொல்லவே மாட்டேன் நீங்கள் இது எல்லாமே செய்வீங்க, இது எல்லாமே நீங்கள் செய்வீங்க. அண்ட் இட்ஸ் அ சேலஞ்ச். ஓகேவா? ஃபைன். நான் வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அண்ட் நிறைய பேர் வந்து உங்கள் ஸ்கின் ஹேர்லாம் ரொம்ப க்ளோயிங்காக இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. என்ன சம்மந்தம் இல்லாமல் இதை வேறு சொல்கிறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். என்னோடய இன்ஸ்டா பேஜில் போய் பாருங்கள். நான் அதுக்கான எப்படி என்ன நான் மெயின்டைன் பண்ணுறேன், நான் என்ன ஒரு மென்டாலிட்டியில் இப்போ இருக்குது, அதெல்லாம் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பார்க்கலாம். ஓகே. ஸோ ஸ்ரீங்கிறவர் வந்து ஒரு ரொம்ப வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கவர். 4-5 படம் நடித்தாலும் அவருக்கு அப்படி அமைஞ்சுதா இல்லை ஜென்ரலாகவே அது ஒரு ராசியான்னு தெரியல. ரொம்ப 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 நல்ல ஸ்கிரிப்டெல்லாம் ஸ்ரீ வந்து நடிச்சிருக்காரு. நான் பெருசாக ஃபிலிம் ஸ்டார்ஸ் பற்றி இங்கே பேசினதில்ல, பட் இது உங்கள் எல்லாருக்கும் சம்மந்தப்பட்டது. பிக் பாஸ் சீசன் 1 வந்தார். ஒரு 4 நாளில் வந்து மைண்ட் சரியில்லை, உடம்புலன்னு வெளியே கிளம்பிட்டார். ஓகே. இப்போ ஸ்ரீ வந்து அவரோட இன்ஸ்டா பேஜில், இஃப் ஐம் நாட் ராங், ஸ்ரீ ப்ளூ டிக்ட்டுன்னு நினைக்கிறேன் அவரோட. நான் அது கொடுக்குறேன், உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவர் போட்ட போஸ்ட்டை விட அதில் இருக்க காமெண்ட்ஸ் தான் என்னை இந்த வீடியோ பண்ண வச்சுது. சரிங்களா? முழுசாக பாருங்கள், ஓட வேண்டாம். சரியா? முழுசாக பார்க்குறதுக்கே ஒரு மனதைரியம் வேணும், பட் மைண்டில் வச்சுக்கோங்க. சரியா? அப்போ வந்து அதில் வந்து சில காமெண்ட்ஸ் பார்த்தேன். ஸ்ரீக்கு வந்து கொஞ்ச நாளாக மனசு சரியில்லை, நாங்கள் எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கோம், ஸ்ரீ பற்றி ஏதாவது தெரிஞ்சால் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், அவர் எங்கே இருக்காருன்னு உங்கள் யாருக்காவது தெரியுமா, கொஞ்சம் சொல்லுங்கன்னு அவ்வளோ பேர் வந்து மெயினாக ஒரு 3-4 பேர் ரிப்பீட்டிவாக கமெண்ட். அப்புறம் லோகேஷ் கனகராஜ் சர்ட்ட நாங்கள் சொல்லிட்டோம், அவருக்கு வந்து இந்த பர்டிகுலர் ஃபிலிம்க்கு வந்து இன்னும் பேமெண்ட் கொடுக்கல, தெரியாமல் நம்ம அந்த படம் பேர்லாம் சொல்லக்கூடாது. இப்போவுமே இது வந்து இட்ஸ் அன் அசம்ஷன் பேஸ்ட் ஆன் தி வீடியோ அண்ட் காமெண்ட்ஸ் தான். உண்மையாக என்னன்னு ஸ்ரீக்கு மட்டும்தான் தெரியும். ஓகே. இப்போ இது எதுக்குமா நீ உட்காந்து பேசிகிட்ருக்க? நம்ம ஜோன் வந்து மோட்டிவேஷன் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி தானே அப்படின்னீங்கன்னா, சாமி கும்பிடுங்க, பூஜை பண்ணுங்கள், ஸ்ட்ராங்காக இருங்க, பாசிட்டிவாக இருங்கன்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மள எல்லாருக்குமே இந்த மனநோய் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லணும். ஓகே. ஸோ இப்போ ஸ்ரீயோடது ஏன் பாப் அவுட் ஆகிருக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸ்ரீயோடது ஏன் பாப் அவுட் ஆகிருக்கு? அவர் வியர்டாக ஒரு கான்டென்ட் போட்டனால தான் அவர் மனசளவில் பாதிக்கப்பட்டிருக்காருன்னு வெளியே வந்திருக்கு. ஓகேவா? நம்மள எல்லாருமே ஆல்மோஸ்ட் 99% இப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இல்லை எவ்வளோ நாள் நீங்கள் சும்மா நடிச்சிட்ருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. நான் ஃபேஸ் பண்ணுற, நான் பார்க்குற, நான் பழகிற பல பேர் வந்து ஒரு பயங்கரமான மன அழுத்தத்தில் தான் இருக்காங்க. அதுக்கு நீங்கள் என்ன பேர் வேணால் சயின்டிஃபிக்கலி கொடுத்துக்கோங்க. டிப்ரெஷன் சொல்லுங்கள், ஸ்ட்ரெஸ் சொல்லுங்கள், ஆங்ஸைட்டி சொல்லுங்கள், இல்லை டிஸார்டர்ஸ்னு சொல்லுங்கள். தோஸ் திங்ஸ் ஆர் யுவர் ஓன் டெக்னிக்கல் டேர்ம்ஸ். எனக்கு அது தேவையில்லை. மனசளவில் நிம்மதியாக இல்லைங்க, மனசளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஓகே. இப்போ எல்லோரும் குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு பேப்பர் பென் எடுங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் வெயிட் பண்ணுறேன். ஃபாஸ்ட் ஓடுங்க. ட்ராவலிங்கில் இருக்கவங்களுக்கு மட்டும் எக்ஸம்ஷன். ஓகே. இல்லைன்னா வீட்டுக்கு போயிட்டு நோட் பண்ணுங்கள். நிறைய பேர் லாஸ்ட் வீடியோலலாம் கமெண்ட்ஸ்லேயே 1 2 3 டைப் பண்ணிங்க. இப்போ நான் கேட்குறதெல்லாம் உங்களுக்கு இருக்கா, இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கான்னு நீங்கள் என்கிட்ட சொல்லணும். ஓகே. பேப்பர் பென் எடுத்துட்டிங்களா? மறுபடியும் சொல்கிறேன், அவர் வியர்டாக ஒரு விஷயத்த இந்த லென்ஸ் வழியாக இந்த உலகத்துக்கு காமிச்சனால தான் அவர் கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்கார். அவரை நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. ஓகே.
அதை டாக்டர்ஸ் பார்த்துப்பாங்க, அது நம்ம வேலை கிடையாது. என்னோடய வேலை என் சப்ஸ்கிரைபர்ஸை வந்து ஒரு சின்ன அவேர்னஸ் கொடுத்து காப்பாற்றுருக்கு. இதுவுமே வந்து இந்த மோட்டிவேஷன் வீடியோவில் கூட 99.999% எனக்கு வந்து பாசிட்டிவ் காமெண்ட்ஸ் தாங்க வருது. ஆனால் 1-2 பேர் இந்த லக்கி ட்ரா அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன்ல, அதில் வந்து என்ன நீங்கள் சூஸ் பண்ண அந்த மாதிரிலாம் சிலதெல்லாம் கேட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதுவுமே ஒரு மனநோய் தான். உன்னை முழுசாக தெரிஞ்சிக்காம இவளை ஏதாவது சொல்லி பண்ணோன்ட்டு இதெல்லாம் ரொம்ப கம்மின்னு வச்சுக்கோங்க. பட் ஸ்டில் நான் சொல்கிறேன். ஸோ எடுத்துட்டிங்களா? ஓகே. இப்போ நான் கேட்குறதுக்கு எல்லாம் ஹானஸ்ட்டாக எஸ் நோன்னு எழுதுங்க. எனக்கு அனுப்ப வேண்டாம், எனக்கு ஷேர் பண்ண வேண்டாம். நீங்களே பாருங்கள். இப்போ அவுட் ஆஃப் 8-10 உங்களோட ஸ்கோர் என்னன்னு பார்த்துட்டு சிவியராக இருக்குதுன்னு தெரிஞ்சால் நீங்களே டாக்டர்கிட்ட போயிடுங்க. ஓகே. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு மன அழுத்தத்தில் இருக்கீங்கன்னா எங்கே ஃபஸ்ட்டு அது வந்து கை வைக்கும் அப்படின்னா உங்கள் தூக்கத்தில் தான் கை வைக்கும். ஒன்று உங்களுக்கு தூக்கமே வராது, இல்லைன்னா டிஸ்டர்ப்டு ஸ்லீப் வரும். திடீர்னு எழுந்திருப்பீங்க, தூங்கிட்டே இருப்பீங்க, திடீர்னு எழுந்திரிச்சிருவீங்க. படுத்துன்னு தூங்குவீங்க, ஆனால் ஒரு 1/2 அன் ஹவரில் எழுந்திரிச்சிருவீங்க. லாபியில் நடக்கிறது, ஸ்டெப்ஸ் கிட்டே போய் உட்காந்துக்கிறது, கிச்சனில் போய் உட்காந்துட்டு அடுத்த நாளுக்கான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வைக்கிறது. சரி துணியெல்லாம் எப்படி இருக்குது எல்லாத்தையும் மடித்து வைப்போம், காலையில் குழந்தைங்களுக்கான யூனிஃபார்ம்லாம் எடுத்து வச்சுருவோம், ஸ்நாக்ஸ் எல்லாம் இப்போவே வேணால் பேக் அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறது. இல்லையா சுத்தமாகவே தூங்காமல் இருக்கிறது. தூக்கம் வரலன்னொன்னே இயர்பாட்ஸ் எடுத்து மாட்டிட்டு சாங்ஸ் கேட்குறது. இதை விட பெரிய ஆபத்து சோஷியல் மீடியாக்குள்ளே போயிடுது. அவ்வளோதான், நீங்கள் காலி. உங்களுக்கு மனநோயும் சரியாக போகிறதில்ல, உங்களுக்கு தூக்கமும் வர போகிறதில்ல. ஓகேவா? இல்லைன்னா தூங்கிட்டே இருப்பீங்க. அதாவது இந்த சோஷியல் கமிட்மெண்ட்ஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அந்த எதனால் நீங்கள் டிப்ரெஸ் ஆகிட்டீங்களோ அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக தூங்கிட்டே இருக்கிறது. தூங்கலாம் 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 அப்படின்ட்டு தூங்கிட்டே இருக்கிறது. இது ரெண்டுமே ரொம்ப 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 டேஞ்சர். ஸோ நீங்கள் இதில் எந்த கேட்டகரியில் வரீங்கன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து செகண்ட் திங், ஐசோலேட் பண்ணிக்கிறது, உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக்கிறது. ஓகே. ஒரு 10 பேரோட மர்ஜ் ஆகிறதையோ ஜெல் ஆகிறதையோ ஒரு நல்லது கெட்டதுக்கு போகிறதுக்கோ, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸே உங்களை ஒரு பார்ட்டி கூப்பிடுவாங்க, ஒரு டின்னர் கூப்பிடுவாங்க, ஒரு செல்ஃபிக்கு கூட, ஒரு குரூப் செல்ஃபிக்கு கூட நின்று போஸ்ட் கொடுக்காத ஒரு மனநிலைக்கு போயிடுவீங்க. உங்கள் ஏரியாவில் ஒரு இது கிளப்பிங் இருக்குது, வாட் எவர் இட் இஸ், நான் வரல அந்த ஜோனுக்கு போயிடுவீங்க. போகிறீங்களா அப்படின்னா, போயிட்டீங்க அப்படின்னா எஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. இல்லைன்னா ஐ எம் அபவுட் டு டூ தட், நான் அப்படி தான் போயிட்டுருக்கேன், நான் இப்போல்லாம் கொஞ்ச நாள் அதை ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா அதுவும் நீங்கள் ஹானஸ்ட்டாக எழுதிக்கோங்க. திஸ் இஸ் ஃபார் யோர் சேக். தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா ஃபுட். பயங்கரமாக சாப்பிட்றது, அது இதுன்னு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது, ஜங்காக உள்ளே தள்ளிக்கிறது. இல்லையா சாப்பிடாமையே இருக்கிறது, ஃபுட்டே வேண்டாம், காலையில் சாப்பிட்டோம், பசிச்சா சாப்பிட்லாம். இது ரெண்டுமே ரொம்ப 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 டேஞ்சர். ஓகே. ஃபோர்த் சிம்டம், நான் நிறைய பேரை டக்குன்னு டயக்னோஸ் பண்ணுறதுல இந்த சிம்டம் தான் ஒன்று. பட்டுன்னு அழுவாங்க, எல்லோரும் முன்னாடியும் அழுவாங்க. அதனே எல்லோரும் முன்னாடியும் குழந்தைங்க தான் அழுகும் போது யார் பார்க்குறா, யாராவது நம்மளை கவனிக்கிறாங்களா அப்படின்னு தெரியாமல் அழும். பெரியவங்க அழுவாங்களா? அவங்களுக்கு எவ்வளோ கூச்சம் இருக்கும். நிறைய பேர் இருப்பாங்க, ரோட்டில் அழுவாங்க, ஒரு ஹோட்டலில் உட்காந்துட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்ருப்போம், அழுவாங்க, கத்தி அழுவாங்க, ஸ்க்ரீம் பண்ணுவாங்க. அதாவது இங்கே இருக்கிற பெயினை எப்படி உடைக்கிறதுன்னு தெரியாமல் அழுகிறது. இல்லையா தனியாக இருக்கப்பெல்லாம் அழுதுட்ருப்பாங்க. அதிகமாக பாத்ரூமில், ரெஸ்ட் ரூம்ஸில் அழுகிறது அதிகம். நோட் பண்ணிக்கோங்க. எஸ் ஆர் நோ. அண்ட் வியர்ட் பிஹேவியர், இது ரொம்ப 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 அடுத்து போகிறதெல்லாம் உங்களோட ஸ்டேஜ் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குதுன்னு காமிக்கிறதுக்காக. ஓகே. வியர்ட் பிஹேவியர், நீங்கள் வந்து நம்மனே சொல்லலாம், கொஞ்சம் அநாயங்காக பிஹேவ் பண்ண ஆரம்பிப்போம். ஓகே. யாரும் பண்ணாதது, யாரும் செய்ய யோசிக்காதது, அதாவது தைரியத்துக்கும் இதுக்கும் ஒரு நூலளவு தான் வித்தியாசம் இருக்கும். ஸோ வாட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் தாண்டி எஸ் ஐ வில் டூ, நான் அப்படி தான் பண்ணுவேன் பார் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்க்கு போகிறது. ஏன்னா விரக்தி, அப்போது என்ன இவங்களுக்கெல்லாம் இருந்து என்ன, இவங்களெல்லாம் பார்த்து என்னாச்சு அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ளே போயிட்டீங்களா? நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் அதான் நான் சொல்லிட்டேன், அடுத்தடுத்து போகிறதெல்லாம் ரொம்ப டேஞ்சரான சில விஷயங்கள். செல்ஃப் டாக்னோட செல்ஃப் மோட்டிவேஷன் டாக் பண்ணுங்க நானே சொல்லியிருக்கேன். இது அந்த செல்ஃப் டாக் கிடையாது.
உங்ககிட்ட மட்டுமே நீங்கள் பேசிக்கிறது, தனியாக வீட்டுக்குள்ளே ஆர் ஆஃபீஸில் வாட் எவர் உங்கள் கூடயே நீங்கள் பேசிக்கிறது, உங்கள் கூடயே நீங்கள் வாழ்ந்துக்கிறது, உங்களே நீங்கள் மல்டிபிள் பர்சன்ஸாக நினச்சி ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நினச்சிக்கிறது, ஒரு அக்கா மாதிரி நினச்சிக்கிறது. இப்படியெல்லாம் நடக்குதா மேம் நீங்கள் நினைக்கலாம். நான் எவ்வளோ பேரை பார்க்குறேன் தெரியுமா. ஐம் ஃபேஸிங். இப்படி பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெளியாளுங்களோட பேசவே மாட்டாங்க. தே won't டாக். அடுத்த பாயிண்ட் அதுதான். அடுத்து நோ கம்யூனிகேஷன் வித் எனி ஒன். யாருக்கூடையுமே பேச மாட்டாங்க. ஒரு சோஷியல் கனெக்ட் இருக்காது. சோஷியல் மீடியா பார்ப்பாங்க, மற்றவங்க போஸ்ட் லைக் பண்ணுவாங்க, அதெல்லாம் ஓகே. அவங்க கூட பேசலாம். ஒருத்தங்க கிட்ட பேசுறது, ஒருத்தங்க கிட்ட பழகிறது, ஒருத்தவங்களை போய் பார்க்குறதையே நிறுத்திடுவாங்க. தில் ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் இது. ஓகே. அண்ட் த ஃபைனல் திங், ஒரு சிவியர் ஸ்டேஜ் இது. சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், பட் என் கடமை. செல்ஃப் ஹார்ம் பண்ணிப்பாங்க, இல்லைன்னா குழந்தைங்கள ஹார்ம் பண்ணுவாங்க, ஹார்ஷாக நடந்துப்பாங்க, இல்லைன்னா பெட்ஸை ஹர்ட் பண்ணுவாங்க. இது நான் டீட்டெயிலாக ஆக்சுவலி சொல்லக்கூடாது யூடியூப்பில். இது மூணுமே நீங்கள் இதோட எக்ஸ்ட்ரீம்ஸ் யோசிச்சுக்கோங்க. இந்த எக்ஸ்ட்ரீம்ஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் எதனால் பண்ணுவாங்க? மனசளவில் பாதிக்கப்பட்டுட்டா. இப்போ உங்களில் பல பேர், எனக்கு தெரிஞ்சு 60% மேலே இந்த சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குது தானே. நம்மளும் ஸ்ரீ மாதிரி தானே. ஸ்ரீயோடது வெளியே வந்துருச்சு, அவ்வளோதான். அண்ட் ஒருத்தங்களை கிண்டல் பண்ணுறது, மாக் பண்ணுறது, அதுவுமே டிப்ரெஷனோட சிம்டம்ஸ் தான். அடுத்தவங்க ஹாப்பியாக இருந்தால் பிடிக்காது சிலருக்கு. நான் சொல்கிறேன், இனிமேல் இவனை வளர்ந்துட்டுருக்கா, இவனை நல்லா இருக்கா, மினுமின்னு இருக்கா, ஸ்மார்ட்டாக இருக்கா, சம்பாதிக்கிறா, அவளுக்குன்னு இதெல்லாம் இருக்குது, நமக்கு இதெல்லாம் வந்து ஒரு இன்செக்யூர்ட் ஃபீல் வந்துடும். அவங்களெல்லாம் நான் அப்படி தப்பு கூட சொல்ல மாட்டேன். அதான் நான் சொல்கிறேன், 99.999% வந்து பாசிட்டிவ் காமெண்ட்ஸ் தான் எனக்கு. இந்த .1 வரும்போது எனக்கு அவங்கள பார்த்தா பாவமாக இருக்கும். ஐயோ, தே நீட் ட்ரீட்மெண்ட். ஆக்சுவலி மென்டலி சிக். அவங்கள ப்ராப்பராக கைட் பண்ணுறதுக்கு, அவங்க கூட பேசுகிறக்கு ஆள் இருக்காது. அண்ட் அவங்களும் பேச மாட்டாங்க. அவங்களும் நோ 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 அப்படின்ட்டு போயிடுவாங்க. யூ ஹாவ் டு பி ட்ரீட்டட், வி ஹாவ் டு பி ட்ரீட்டட். இதுக்கெல்லாம் என்ன பண்ணும்? இதெல்லாம் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இதுக்கெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, நான் இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஹவு டு கம் அவுட் ஆஃப் திஸ் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா 2018-19 கோவிடுக்கு முன்னாடி ரொம்ப 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 சிவியர் டிப்ரெஷனுக்குள்ளே நான் போனேன். எனக்கு நடந்த சில பர்சனல் லைஃப்பில் நடந்த சில இஷ்யூஸ்னால நான் போனேன். ரொம்ப சிவியர் போனேன். அதுக்கப்புறம் டப்புன்னு கோவிட் வந்தது. அப்போ யோசிச்சு பாருங்கள், நான் எவ்வளோ ஒரு பேட் ஃபேஸ் பண்ணியிருப்பேன் லைஃப்லன்னு. பட் ஐ கேம் அவுட். நான் வெளியே வந்தேன். இன்றைக்கி உங்கள் முன்னாடி நல்லா உட்காந்து பேசிகிட்ருக்கேன். ஸோ வி ஹாவ் டு பி ட்ரீட்டட். இதுக்கு மருந்து, ஒரு மனுஷனுக்கு மருந்து மனுஷன்தான். மெடிசன்ஸோ மற்றதெல்லாம் செகண்டரி தான். ஸோ ஐல் மேக் அ வீடியோ ஆன் இட். டீட்டெயில்டாக நான் போஸ்ட் பண்ணுறேன். ப்ளீஸ் பி பாசிட்டிவாக இருங்க. இந்த விஷயத்தை கூட பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. இதை சொல்லி யாரையும் ஹர்ட் பண்ணாதீங்க. அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். இது ஒரு செல்ஃப் அவேர்னஸ் வீடியோ தான். உங்களை நீங்களே ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக தான் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் யாருக்கு நீ என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.